முதல்ல ஆராதனை நடக்கும் போது எனக்கு சொல்லி கொடுத்தவங்க என்ன சொன்னாங்க, பிரைஸ் அண்ட் வர்ஷிப்பா பிரதர், 2 பாட்டு ஃபாஸ்ட் ஆயிடுங்க அது பிரைஸ், 2 பாட்டு ஸ்லோவா ஆயிடுங்க அது வர்ஷிப் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்த காரியங்கள் வேற. ஃபாஸ்டா பாடினா பிரைஸ், ஸ்லோவா பாடினா வர்ஷிப் இல்லைங்க. கர்த்தரை எக்காலமும் துதிப்பேன் என்று தாவீது சொல்றாரு. கர்த்தர் செய்த நன்மைகளை துதிக்கிறது, அந்த துதி என்றது வேற செக்ஷன். ஆனா வர்ஷிப் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் பிரைஸ். ஒரு உதாரணத்தை மாத்திரம் சொல்றேன். ஆபிரகாம் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல தேவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை செவி கொடுத்து 100 வயசுல கர்த்தர் கொடுத்த தன்னுடைய ஒரே பேரான குமாரனாக ஈசாக்கை அழைத்து கொண்டு மோரியா என்னும் மலையில போய் எனக்காக பலியிடு என்று சொல்வார். கஷ்டமான ஒரு காரியம், விலையேற பெற்ற ஒரு காரியத்தை ஆண்டவர் கேட்கிறார். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த விலையேற பெற்ற தன்னுடைய ஒரே குமாரனை பலி கொடுக்கும்படியாக போறாரு. அந்த 22ஆம் அதிகாரத்தினுடைய 5ஆம் வசனத்துல ஒரு காரியம் அழகா சொல்லி இருப்பாரு. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்க, நானும் பிள்ளையானம் போய் அவிட மட்டும் போய் தொழுது கொண்டு திரும்பி வருவேன். இங்க ஆங்கில வேதாந்தத்துல me and the lad will go yonder and worship and come back. ஆபிரகாமுடைய ஆராதனையில பெரிய பெரிய மியூசிக், மோரியா மலை மேல பெரிய பெரிய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்ல, மைக் இல்ல, கலர் லைட் இல்ல, புகை இல்ல. ஆனா ஆபிரகாமுடைய ஆராதனையில கீழ்ப்படிந்திருந்தது, அது தேவனுக்கு பிரியமா இருந்தது. தேவன் அந்த ஆராதனையை அங்கீகரித்தார். worship is to heed to the word of God. தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய சித்தத்தை செய்வது ஒரு ஆராதனை. பாடல் பாடி துதித்து ஆடி மகிழ்கிறோம், நல்லது. கர்த்தருக்கு நன்றி சொல்ல நல்லது. ஆனா ஆராதனை என்பது தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பது. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுவதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலே உத்தமம். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது கர்த்தருக்கு உகந்த ஒரு ஆராதனையா இருக்கிறது. அந்த காரியத்தை செய்யாதபடி இங்க வந்து ஃபுல் சவுண்ட்ல பாட்டு பாடி மியூசிக் வாசிட்டு கர்த்தர் நல்லவர் என்று ஆராதனை செய்கிற ஆராதனை தேவன் அங்கீகரிக்க மாட்டார். தேவனுடைய சத்தம் கேட்டுக்கொண்டிருக்குது. அவருடைய சத்தத்தை கையில புத்தகமாக தேவ வார்த்தையை கையில கொடுத்திருக்கிறார். எந்த அளவுக்கு இந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிது அவருக்கு ஆராதனை செய்கிற பிள்ளைகளா இருக்கிறோம். தாவீதுடைய காரியம் அதே 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் சவுல் மேல ஒரு பொல்லாத ஆவி வரும் பொழுது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வசனம் 16:23 தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் பொழுது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான், பொல்லாத ஆவி போகும். ஹல்லேலூயா. வெறும் அந்த சுரமண்டலத்தை எடுத்து வெறும் தாவீது வாசித்திருந்தா சத்தம் மாத்திரம் நாம இருக்கும். ஆனா அந்த சுரமண்டலத்தில் எடுத்து தேவனை ஆராதித்து கொண்டே வாசிக்கும் பொழுதுதான் அந்த அசுத்தாவி ஓடி இருக்கும். நான் அதிகமா விசுவாசிக்கிறேன், தாவீது அந்த சுரமண்டலத்தை மீட்கும் போதெல்லாம் ஆண்டவரே நீ நல்லவர், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் என்று துதித்து 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 கொண்டே வாசித்து. ஏன்னா அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கின்ற தேவன் என்று தாவீதுக்கு தெரிந்தபடியினால ஒவ்வொரு நாளும் அந்த பொல்லாத ஆவி சவுலிடத்துக்கு வரும்போது அவரை துதித்துக் கொண்டே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கும் பொழுது அவரே மத்தியிலே வருகிறதுனால பொல்லாத ஆவி நிற்க முடியாதபடி சவுலை விட்டு ஓடி போனது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த நேரத்தில் நம்ம வாசித்துக் கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு நான் சொல்ற காரியம் ஒண்ணுதான். Do not just play the instrument, praise and play the instrument so that Satan will run when they listen to the music from your instrument.
வேதம் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்காரர்கள் மாத்திரம் இராதபடி ஒவ்வொரு முறை அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மேல கையை வைக்கும் போதும் not just playing, you have to praise and play so that the presence of God fills this place. தாவீது அந்த காரியத்தை தான் பண்ணாரு. இன்னைக்கு ஆராதனைகள் வேற எங்கேயோ போகுது. எது ஆராதனையே தெரியாதபடிக்கு சத்ரு அநேகருடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். இன்னைக்கு ஆராதனையின் பலிபீடங்கள் எரிந்து கொண்டிருக்கிறதா? கர்த்தருக்கு பிரியமான ஆராதனைகள் நம்முடைய ஆலயங்களிலே நடந்து கொண்டிருக்கிறதா? தன்னை மாத்திரம் முதன்மைப்படுத்திக் கொண்டு நான் 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 என்று சொல்லி ஒரு பரிசையனை போல ஒரு ஆராதனை சபையில நடந்து கொண்டிருக்கிறதா? இல்லை, உலகத்தினுள்ள முழு கலாச்சாரத்தையும் ஆலயத்துக்குள்ள கொண்டாந்து வந்து சமாரியனை போல ஒரு ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறதா? இல்லை, பிதாவை மகிமைப்படுத்துகிற ஆராதனை, கர்த்தரை மாத்திரம் உயர்த்துகிற ஆராதனை நம்முடைய சபைகளிலே நடந்து கொண்டிருக்கிறதா? ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள்.